லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரேம் சேதுபதி. அமெரிக்கா இன்னைக்கு மிகப்பெரிய நாடு பொருளாதாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நாடு இந்தியாவை பார்த்து பயப்படுகின்றதா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களின் கேள்வியா இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரஷ்யாவிடமிருந்து ஏன் வாங்கக்கூடாது? எங்களுக்கு விலை கம்மியா இருக்கு, அதனால நாங்க வாங்குறோம். இல்ல அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, உக்ரைனுக்கு போர்ல ஈடுபட்டு இருக்காங்க, அதனால அவர்களுடைய பொருளாதாரத்தை நாம் வீழ்ச்சியடை செய்ய வேண்டும், அதற்காக நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லையுமே ஆயுதங்களை விநியோகித்து அத்தனை நாடுகளுக்கும் போர் புரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடு யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. அப்ப அமெரிக்கா மேல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுமே பொருளாதார தடை விதிக்கணும். நாம கேட்க முடியுமா? முடியாது. அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைமை. இதை சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் வாணிபம் செய்ய வந்துதான் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு அதே போலதான் இந்த அமெரிக்காவானது நம்மளுடைய வாணிபத்தில் கை வைத்து இந்தியாவை அடிமைப்படுத்த அச்சுறுத்துகிறது. எப்படின்னு கேட்டோம்னா, இந்தியா என்பது என்ன? ஒரு விவசாய நாடு. இங்க விவசாய பொருட்கள் அதிக அளவுல உற்பத்தி பண்றோம். 1/3 விவசாயத்தில தான் நம்ம சார்ந்திருக்கிறோம். 1 பங்கு தான் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்ல நம்ம போயிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம மனித வளத்தை கணக்கிட்டு, ஏன்னா 140 கோடி பேத்துக்கு மேல நாம இருக்கோம். அத்தனை பேத்துக்குமே வேலை வாய்ப்பு கொடுத்து இங்க இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸை நம்ம ஏற்றுமதி பண்றோம் மேலை நாடுகளுக்கு. அதிலும் குறிப்பா அமெரிக்கா அதுல ஒரு நாடு. காலையில போனா விவசாயம் என்ன பண்றான்? காலையில் ஏற்கலப்பு எடுத்து உழுது மண்வெட்டி எடுத்து பாய்ச்சி அந்த வெயிலில் வேகாத வெயிலில் நின்று சாயந்தரம் முடிக்கும் எல்லாம் வேர்வை சிந்தி உழைச்சி களை எடுத்து அவன் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு அவனுக்குரிய விலை கிடைக்குதா? இல்லை. ஆனால் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அவன் சுங்கவரி விதிக்கிறான் 50%. இங்கே இருக்க 100 ரூபா பொருளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 150 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கி வைத்துள்ளார். ஏன்? மீண்டும் இந்தியாவை அச்சுறுத்தி இந்தியாவை ஆக்கிரமிப்பது. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தேசியவாதிகள் ஒவ்வொருக்கும், இந்திய குடிமகனுக்கும் நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கு. இந்த கடமையையும் இந்திய தேசத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பற்றையும் நிரூபிக்க ஒரு அருமையான தருணம் அமைந்திருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? கொக்கோ கோலா. இனிமேல் அது கொக்கோ கோலா கிடையாது, கோகோ கோலா. பெப்சிக்கு பாய் பாய் சொல்லிடுறோம். கோகோ கோலா, பாய் பாய் பெப்சி. இந்த பெப்சி, இந்த 2 நிறுவனத்தை மட்டுமே இந்திய அளவில் தடை பண்ணாவே அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். எப்படின்னு கேட்குறீங்களா? உலக அளவில் சுமார் 50% மேலாக பெப்சியுடைய கொக்கோ கோலாவுடைய பொருளாதாரம் இந்தியாவிலிருந்து தான் போயிட்டு இருக்கு. அந்த பேங்குக்கு தான் இங்க இருந்துக்கக்கூடிய மக்களுடைய, நம்ம குடிக்கக்கூடிய ஒவ்வொரு பானத்தினுடைய காசும் அங்கதான் போகுது. இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சியா, விருந்தினர் வராங்களா, நம்ம என்ன பண்றோம்? கொக்கோ கோலா இது போன்ற பெப்சி இது போன்ற கூல்ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூர் போறோமா, வெளியூர் போனாலும் தண்ணி தாகம் எடுத்தா இந்த கொக்கோ கோலா பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அக்வாஃபினோவோ கின்லேவோ இது போன்ற தண்ணிகளை தான் நாம வாங்கி பருகக்கூடிய நிலைமை. இதெல்லாம் உடலுக்கு கெடுதி. இந்த கொக்கோ கோலா பிராண்டை வச்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் அத்தனை பேருமே சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்? நம்ம உதாரணத்துக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர், இந்த இந்திய தேசத்தின் ஒப்பற்ற பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சீரழிக்கப்படுகின்றனர், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், தீய சக்திகளிடமிருந்து விலக்கி வைக்க வேண்டுங்கிறார். இந்த கொக்கோ கோலா பெப்சியே ஒரு தீய சக்தி தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடு. இது ஒரு அரக்கன் போல செயல்படுது. நம்முடைய உடலுக்கு அரக்கன் போல செயல்படுது. இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு அரக்கன் போல செயல்படுது. இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றாங்க? ஒரு மனிதனுக்கு சுமார் 35 கிராம் தான் ஒரு நாளைக்கு சர்க்கரை அளவு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கொக்கோ கோலாவோ பெப்சியோ வேற இது போன்ற குளிர்பானங்கள்ல 40% இருக்கு. குறிப்பா இந்த 100 மில்லி பெட் பாட்டில். இந்த 100 மில்லி பெட் பாட்டில் என்ன விலைக்கு விற்கிறாங்க? 10 ரூபாயிலிருந்து 100 ரூபா முடிக்க விற்கிறாங்க. இன்னைக்கு சிட்டியில மட்டுமே இருந்த சுகர் நோய் இன்னைக்கு கிராமம் பூரா பரவிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில என்னவா இருந்தாலும், ஒரு பெப்சி குடிக்கிறான், ஒரு சமோசா சாப்பிட்றான், ஒரு கொக்கோ கோலா வாங்கினா சமோசா சாப்பிட்றான், பஜ்ஜி, இது போன்ற கெடுதலான உணவு பழக்கங்களை மேற்கொள்கின்றன. அந்த ஒரு காரணத்திற்காகவாவது நாம் இந்த பெப்சியும் கொக்கோ கோலாவையும் பேன் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க, ஒரு நம்ம ப்ரோன்னு சொல்லி நடிப்பார் பாருங்க ஒரு நடிகர், அந்த நடிகரே பார்த்தீங்கன்னா பெப்சி விளம்பரத்துக்கு வருவாரு, கொக்கோ கோலா விளம்பரத்துக்கு வருவாரு. அவரே அவருடைய படத்துல தாமிரபரணின்னு இத்தனை லட்சம் தண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்றாரு. இதுல மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு விவசாயத்திற்கு மக்களுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு மக்களுக்கு தண்ணி இல்லை. ஆனா இது போன்ற மேலை நாட்டு நிறுவனங்கள் என்ன பண்றான்?
1000 அடிக்கு மேல போரை போட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை எடுத்து அவனுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அதை யார்கிட்ட விற்கிறாங்க? நம்ம போல இருக்கக்கூடிய இந்தியர்கிட்ட தான் வியாபாரம் பண்ணி இங்க இருக்கக்கூடிய மக்கள் உடலையும் கெடுத்து சுற்றுச்சூழலையும் கெடுத்து அவன் போய் அவனாட்ட செல்வ செழிப்பா வச்சிருக்கான். நாம இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றோம்? அந்த டயாபிட்டிஸ் வருது, அந்த கொக்கோ கோலா பெப்சி குடிக்கிறதுனால உடல் பருமன் ஆயிடுறோம். இங்க இருக்க நம்மனால குழந்தைகளுக்கு எல்லாம் குடிக்கிறதுனால எலும்பு தேய்மானம் அடையுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையுமே சத்தா இல்லை. ஏன் சத்தா இல்லை? கக்கூஸ் அந்த நம்ம டாய்லெட் கழுவ வேண்டிய பெப்சியும் கொக்கோ கோலாவையும் நாம இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கோம். அதனால எத்தனை கெடுதல். அதற்காக தடை செய்யலாம். இன்னைக்கு என்ன பண்றானு? ரோட்ல போறானு, 10 ரூபா பாட்டில குடிக்கிறானு, தூக்கி வீசிட்டு போயிடறான். இங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு போறானு, லிக்விட் சரக்கு அடிக்கிறாங்க, அந்த சரக்குக்கு மிக்சிங்க்கு பெப்சி தான் ஊற்றுறாங்க, கொக்கோ கோலா ஊற்றுறாங்க, அதை குடிச்சிட்டு அந்த பாட்டில தூக்கி வீசிடுறாங்க. கண்ணாடி பாட்டில் உடஞ்சி அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, மரங்கள் பாதிக்கப்படுது, அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் பாதிக்கப்படுது. இது மக்கக்கூடிய குப்பையா? சிந்திச்சு பாருங்க. பிளாஸ்டிக் மக்கவே மக்காது. இதை அழிக்கணும்னா எத்தனையோ 1000 ஆண்டுகள் வேணுங்கிறாங்க. அந்த குப்பையில் கழிவுகளாக இருக்கக்கூடிய நாடா இது? இதை தடை பண்ண வேண்டாமா? இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்குமே உடனே கேட்கலாம், என்னங்க நீங்களாம் அதை பேன் பண்ணணுங்கிறீங்களே, இதெல்லாம் பேன் பண்ணிட்டா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கு பறி போயிடாதான்னு கேட்கலாம். கண்டிப்பா பறி போகாது. இங்க இருக்கக்கூடிய போர் போட்டு நீ 1000 லிட்டர் லட்சம் லிட்டர் கணக்கில் நீ தண்ணி எடுக்கிறத விவசாயத்துக்கு பயன்படுத்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை தற்சார்பு ரீதியா போக சொல்லுங்க, அதுல பயன்படுத்த சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பெப்சி கம்பெனிலையும், கொக்கோ கோலா கம்பெனிலையும், கின்லே கம்பெனிலையும், அக்வாஃபினா கம்பெனிலையும் மனிதர்களை வச்சா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சுங்க. பெரிய பெரிய சிஎன்சி ஒர்க் ஷாப் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இத்தனை பாட்டில் இத்தனை மணி நேரத்தில் ஃபில் பண்ணணும்னு மனிதர்கள் ஃபில் பண்ணுறது கிடையாது. அப்புறம் எப்படி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போகும்னு சொல்கிறீங்க? கிடையவே கிடையாது. மக்கள் அனைவருமே சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி நாம் கொக்கோ கோலாவையோ இல்லை பெப்சியோ குடிக்கிறத தவிர்த்து ரோட்டோரமாக கரும்பு ஜூஸ் போட்டிருக்காங்க. அந்த கரும்பு ஜூஸை குடிங்க. அதில் இஞ்சியை வச்சு லெமனை வச்சு புழிஞ்சு குடித்தா உடம்புக்கு நல்லது. நேரடியாக அந்த காசு அங்கே இருக்கக்கூடிய அந்த வியாபாரிக்கு போகுது. ஒரு பேக்கரிக்கோ இல்லை ஜூஸ் கடைக்கோ போனால் சாத்துக்குடி ஜூஸ் குடிங்க, ஒரு லெமன் ஜூஸ் குடிங்க. குடித்தா யாருக்கு காசு போகுது? நம்ம கூட இருக்கக்கூடிய, நமக்கு நேராக இருக்கக்கூடிய, நம்ம கூட பழகக்கூடிய, நமக்கு தெரிந்த நபருக்கு போகுது. ஆனால் நம்ம இந்த போன்ற வெளிநாட்டு குளிர்பானங்களை குடிப்பதனால எங்கேயே இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய, ஒயிட் ஹவுஸில் இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களின் பணம் போகுது. சிந்திச்சு பாருங்க. எத்தனை ஆயிரம் கோடிகள், 10 ரூபா ஒரு பாட்டில் விற்கிறான்னா எத்தனை ஆயிரம் பேர் நீ குடிக்கிறான்? எத்தனை லட்சம் மக்கள் குடிக்கிறான்? சுமார் 140 கோடி பேர் இருக்கிறோம். இன்னைக்கு நாம அதை தவிர்த்துட்டு இந்தியர்கள் நாமெல்லாம் இந்திய குளிர்பானங்கள் தான் குடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா இதற்கு தான் நம்மளுடைய தேசியத்திற்கான நம்மளுடைய ஆளுமையை காமிக்கக்கூடிய தருணம். எனவே ஆங்கிலேயர்களின் எப்படி நாம அன்னைக்கு சுதேசி துணிகளை மட்டுமே வாங்க வேண்டும், சுதேசி பொருட்களை மட்டுமே உபயோகிக்க வேண்டும் சொன்னோமோ, அதே போல இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இந்திய குளிர்பானங்களை மட்டுமே பருகி அமெரிக்க குளிர்பானங்களை தவிர்ப்போம் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.